முதிர்கனி மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேரும் தான் இந்த தொடர் கதையின் வெற்றி. வண்டியில ஏறு, வா போலாம். எங்க நம்ம 4 பேரும்? ஆமா வா வண்டியில ஏறு. நம்ம 4 பேரும் போனேன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கிறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கொஞ்சம் இறங்கி முன்னாடி வாங்க. ஏக்கா உன் மண்டை மட்டும் தெரியுது, காலே தெரியல. இங்க வாக்கா. தேன் கூடு மாதிரி இவ்வளவு வயசுல மண்டை வச்சேன்னா ஏன் கால் இருக்கிறது எப்படி உனக்கு தெரியும்? டேய் நீ 7 வயசுல வளர்ந்தது தப்பு. ஏடா உங்க அப்பா 5 அடி தானடா இருக்காரு, நீ என்னடா 7 அடி இருக்க? அவளுக்கு சிரிப்பு பாத்தீங்களா? அப்படி உனக்கு குளு குளுன்னு இருக்குதா? இருக்கும்டா இருக்கும். இதே ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி என்னடா சொன்ன? பழசெல்லாம் கிளர்ந்து போல. எதுக்கு வந்திய? சொல்லுடா. 4 மாசத்துக்கு முன்னாடி இதே வாய் என்னடா சொல்லுச்சு? இவள மட்டும் எனக்கு கட்டி வச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நுனி விரல கூட அவன் மேல படாது. டேய் வீரவசனலா பேசினேடா, நான் கூட நம்பிட்டேன்டா. நல்ல சிவனுக்கு இப்படி ஒரு பிள்ளையான நான் நம்பிட்டேன்டா. நீ பேசின வீரவசனத்தெல்லாம் பார்த்துட்டு நான் கூட அவசரப்பட்டுட்டோமோன்னு மனசு உடைஞ்சு போயிட்டேன் தெரியுமாடா. இஸ் இட்? நான் தான் வீக் ஆச்சே. அப்ப ஏன்டா அவள வீரவசனம் பேசுன? அது ஏதோ எமோஷன்ல வந்துட்டு விடு. ஆடி போயிட்டான்டா, அசந்து போயிட்டான்டா. இந்த விக்ரம் பையலா இப்படி பேசுதானே? ஓ மை காட், என்னக்கா சொல்றீங்க? ஓ மை காட், இது ஏன் டயலாக் ஆச்சே? அன்பசி மதனி கிஷோரி அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளவுதான் நிமிஷத்துக்கு ஒருத்தருப்பு ஓ மை காட் அப்படிங்கறதுனால எல்லாம் ஒன் ட்ரைனிங் தானக்கா. இஸ் இட் அகாஸ்? அகாஸ் என்னக்கா? இங்கிலீஷ் டா. அது இங்கிலீஷ் அக்கா? யா உனக்கு தெரியாது? தெரியாதுக்கா. அது அக்கா இங்க பாரு, வேதாள மாதிரியே முதுகுல ஏறி கிடக்கு. நீயே இருக்கிய பொண்டாட்டின்னு எவ்வளவு தூரத்துல போய் நிக்க பாருக்கா. போதும் இங்க பாரு, இங்க இடம் போய் பக்கத்துல வா. ஒண்ணு வேண்டாம், சும்மா இருங்க. தக்காளி ரோகிணி உள்ள போ. அக்கா பாட்டுல சொல்லிட்டு போறேன், நீங்க வா. மாட்டேன் வாடி. மாட்டேன், சும்மா இருங்க. அக்காலாம் இருக்காங்கல்ல. விடுங்க. என்ன அங்க தள்ளி போய் நின்னா? அக்காலாம் நிக்காங்க, சும்மா இருங்க. அக்கா தானே, விடு. அப்படியே வண்டியில முன்னாடி உட்காருவா. வேண்டாம். யாருக்கம்மா அவனுக்கு ரொம்ப வலிக்குது போலுக்கு நீ நின்னா. இல்ல தேன் குடு மாட்டியா? நான் வை பஸ்ல இருக்கேன், உனக்கு காதல் கேக்குதோ காதலே? டேய் நான் எதனால தாங்கிக்கறோம்னா பசிய தாங்கிட மாட்டேன்டா. கத்தி மீனா குட்டிக்கு கோவம் வந்துட்டேடா. ட்ரெஸ் மாத்திட்டு வா, போயிட்டு வரலாம் வா. வேண்டாங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஏன்டி வெளியில வர மாட்டேங்கற? எனக்கு இங்க தான் பிடிச்சிருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. சரி இன்னும் கிட்ட வா. போதும். டேய் காதல் மண்ணா, பிடிக்கலன்னு இவ்ளோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. டேய் காதல் மண்ணா, why டூ மச்சா போயிட்டு இருக்கடா. ஒண்ணில்ல. டேய் 2 பேரும் இங்க நிக்கங்கதே நீ மறந்துட்டல நீ. ஐயோ பாவம், அவங்க பசியோட இருந்தாங்க. இந்தா இருக்கு ஹோட்டல், இப்ப கூட்டி போயிடுறேன். கொஞ்சம் கிட்ட வர்றது. ஐயோ அத கூட்டி போயிட்டு வாங்க போங்க. சரி மொட்டை வெயிட் பண்ணு, வர என்ன? சரி. உனக்கு என்ன வேணும்? எதுனாலும் ஓகே. சரி. அது சோறு சிந்தி கிடக்கல, அத திங்கிறதுக்கு வரதே என்னமோ. அத்தை அந்த சாப்பாடு தூக்கி கொண்டு எங்கத்த இந்த ஓட்ட மேலே தூக்கி வைக்க. ஒரு நாள் இவ்வளவு காக்கா நம்ம வீட்டுக்கு வராது. அது வேற ஒண்ணு இல்ல, அப்பா நல்ல சிவனை அரெஸ்ட் பண்ண போறாங்கல்ல, அந்த சந்தோஷம் தான். என்னன்னு தெரியல, நம்ம வீட்டுல எனக்கு இவ்வளவு காக்கா நிக்குது. தெரியலங்க. ஏண்டா உங்க அப்பா நீ எச்சிக்கண்டு காக்கா ஆட்ட மாட்டியா? அப்படிதானே? ஆமாக்கா. உன்னை நம்பி சோத்த திங்கான்னு வந்தோம் பாரு. ஐயோ அக்கா, இது பெரிய ஹோட்டலுக்கே நான் கூட்டு போறேன். இல்லக்கா ஒரு நாளும் காக்கா வராதே, அதான் பார்த்தேன். எப்படா அப்பா இருக்கிறதுக்கு எப்படா வர? எங்க அப்பா உள்ளதா இருக்காரு, பாத்துக்கிடுங்க. இருந்தாலும் எங்களுக்கு பயம் கிடையாது. ஓய் அத இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிருவாங்களே. சொல்லுங்கக்கா. ஓய் இருந்தாலும் எங்களுக்கு பயம் வர. என்ன குட்டி அத்தை என்ன சொல்றாங்க? என்னங்க காக்காக்கு என்னாச்சு? அப்பா நம்ம சாப்பிட்டு
அப்பா நீ சாப்பிடல? இல்லங்க, நான் சாப்பிடல. டேய், எங்கள ஒரு அத்தை கேளுடா. அத்தை, டேய், உன் பொண்டாட்டிக்கு இந்த உசுருக்கு உத்தரவாதமே கிடையாதுடா. டேய், இந்த புள்ளைய எங்கயாவது கூட்டிட்டு போயிடுடா. அப்பா விடுங்க, அதான் ஒண்ணும் ஆகலல. இப்போ இந்த அக்கா மேல மட்டும் வரலடா, இந்த கௌபில கூட கௌ வரலடா. எனக்கு பிடிச்ச போல இருக்க. அப்பா அப்பா என்னடா ஏன் கத்திட்டு இருக்க? என்னப்பா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? எதுக்குடா? என்னடா என்கிட்ட கோபப்பட்ட மாதிரி இருக்குது? என்னப்பா இதெல்லாம்? நீங்க இது வரைக்கும் துணிஞ்சிட்டீங்களா? நீங்க என்னடா துணிஞ்சிட்டாங்க? டேய் நல்ல சிவன், திங்கிற சோத்துல விஷத்தை கலந்துருக்கியே, உனக்கெல்லாம் நல்ல சாப்பாடு இனி கிடைக்கும். உன்னால வாயில்லாத ஜீவன் தண்டை பலியாச்சதே. ஓ தப்பிச்சுட்டாளா? என் பொண்டாட்டி கொல்ல கூட துணிஞ்சிட்டீங்களா நீங்க? என்னடா என் மேல வீணா பழிய போட்டுட்டு இருக்க? ஏன் வந்து வராத மாவ பொண்டாட்டி காயில ஓதிட்டல என்ன? கண்ணால பாத்துப்பா, கீழே பாருங்க. இது செத்து தான் கத்தி நடக்கியா? அது தானா சாகல, நீங்க சாக அடிச்சிருக்கீங்க. அது அதுக்கு வச்ச விஷம் இல்ல, என் பொண்டாட்டிக்கு வச்ச விஷம். நீனா என் மேல பழி போடல வச்சுக்காத, உனக்கு நல்லதுல சொல்லிட்டேன். டேய் நல்ல சிவன், நாக்கு மட்டும் வரலடா, இது ரோகியோட நிலைமை. காக்கா செத்துச்சு தூக்கி தூர போட்டுட்டு வேற வேலை பாருப்பா. அப்ப அந்த சாப்பாடு ரோஹிணிக்காக வாங்கினது, அதுல எப்படிப்பா விஷம்? டேய் சோற வாங்கி கொடுத்தவன் நீ, கொண்டு வந்தவன் சும்மா யாருக்கு அண்ணன் அண்ணன். என்ன அண்ணனோ எங்களுக்கு தெரியாதுப்பா, அவன் தான் கொடுத்துட்டு போனான். என்ன அண்ணனோ எங்களுக்கு தெரியலப்பா. அண்ணே அண்ணனு கொஞ்சறதும் கொலாவறதும் அப்பப்பப்பப்பா. ஏய் என்னடா அவகிட்ட கத்துற? வேண்டாப்பா, நீங்க பண்றது பெரிய தப்பு. நான் பொறுமையா இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். அவ செய்யறதுல உங்களுக்கு தெரியாது. அண்ணனிட்டு எவனமா வாரான், கட்டி அணைச்சி சீச்சி, அந்த கர்மாந்தத்தெல்லாம் பார்க்க முடியல. நீ வந்துடா ஏதோ பத்தினி மாதிரி நடிக்கிறா. இன்னொரு வாட்டி அவளை பத்தி ஏதாவது பேசுறீங்க, இதெல்லாம் உன் காதுக்கு வராத, வராது. இந்த மாதிரி எல்லாம் உன் காதுக்கு வராது. ஏன்னா நீ ஒரு இழிச்சவாய, அதான் உனக்கு சொக்குப்படி போட்டுக்கால. இவ மயக்கத்தை நீ அடைஞ்சதுக்கு அப்புறம் அவ கிட்ட இருக்க குறையா உனக்கு தெரிய போகுது. டேய் அவ உன்னை ஏமாத்திட்டு இருக்காடா. இவளை பத்தி பேசாதீங்கன்னு சொன்ன. அண்ணனு கொஞ்சறதோ கொலாவறதோ பார்க்க சகிக்கலடா. நீ ஒரு முட்டா பையடா நீ. அவ எவனையா அண்ணன் அண்ணனு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா. இல்ல என்னடா புருஷன் அவ்வளவு நாள் அப்பா அப்பா வேண்டா. அட பாவிகளா, அது உண்மையில அவ கூட போத அண்ணனுடா. அவனுங்க என் பொண்டாட்டியோட கூட பிறந்த அண்ணனுங்க. என்னடி ரோகிணி, ரொம்ப நல்ல மாதிரி பின்னாடி போய் நிக்கிற. என்னடா நம்ம புட்டெல்லாம் வெளிய வந்துட்டு பயந்து போய் நிக்கிற. நான் பயப்படணும் அவசியமே இல்லையே. நான் எதுக்கு பயப்படணும்? நான் எந்த தப்பு பண்ணலையே. நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் அவங்க என் அண்ணனுங்க தான். என் அண்ணனுங்க கிட்ட நான் பேசுவேன், அவனுங்க தோல்ல நான் சாய்வேன். அப்பா இல்லாத எனக்கு அவனுங்க தான் அப்பா. இப்ப எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவனும் அவனுங்க தான். அவனுங்க கிட்ட பேசக்கூடாது சொல்லதுக்கு நீங்க எல்லாம் யாரு? அண்ணனுங்க, உனக்கு கூட பந்தாடனாவே. அப்படின்னா நீ எவனுலயும் அண்ணன் தம்பியா பாக்குறது இல்ல. அப்படி சொல்லுங்கக்கா, இப்ப பதில் சொல்லு. அப்படி எவனையும் அண்ணன் தம்பியா பாக்குறது இல்ல, எல்லாரையும் உன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன். ஹேய், வாய் மூடுங்க. உனக்கு ஒண்ணுன்னா அது அவமானம். இதே மத்த பொண்ணுங்களுக்குன்னா என் பொண்டாட்டி யார் கூட பேசணும் பேசக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ண வேண்டிய நான் தான், நீங்க இல்ல. இன்னொரு வாட்டி என் பொண்டாட்டி தப்பு தப்பா பேசுனீங்க, என்னடா வர வர ரொம்ப பொண்டாட்டி தாசன் ஆயிட்டு இருக்க. பொம்பளைக்கு அடிமையா போனவன் நல்லா வாழ்ந்ததான் சரித்திரம் இல்ல. பொண்டாட்டி என்னைக்குமே நம்ம காலு கீழே இருந்தாதான் நீ ஆம்பளையா வாழ முடியும். அவளுக்கு கொஞ்சம் இலக்காரம் கொடுத்து பாரு, அப்ப தெரிய அவசியம் இருப்பா. இப்போ இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். உன்னை அவ காலு கீழே போட்டு நசுக்குவா. உன்னை ஆம்பளை மாதிரி நடத்த மாட்டாளா? வா போனே உன்னை மரியாதை இல்லாம நடத்துவா. அவன் சொல்ற வேலை செய்யற நாய் மாதிரி உன்னை நடத்துவாடா. இந்த வந்து நிக்க மாதிரி ரெண்டும் இது ரெண்டு புருஷன் சொல்லிட்டு வந்திருக்கான்னு கேளு. அங்க இங்க ஓச்சுக்கிட்டே கடைசியில இங்க வந்திருக்காளவன். இப்படிதான் இவளும் இருக்க போறா, பாத்துக்க. இவங்களை பத்தி எனக்கு தெரியும். குடும்பத்தை கோயிலாவும் மாமியார தெய்வமாவும் பாக்குறவங்க எனக்கும் தெரியும். ஆமா, புருஷன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்க மாட்டாங்கதான். ஆனா மாமியார் கிட்ட சொல்லாம வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டை இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது புருஷன் இல்ல, மாமியார் தான். இவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது புருஷன் இல்ல, இவங்க மாமியார் தான். அதனால மாமியார் உண்மையா இருக்காங்க. நமக்கு யாரு நல்ல செய்யறாங்களோ அவங்களுக்கு உண்மையா இருந்தா போதும். பரவாயில்ல, இவன் பழச்சுக்கிடுவன். நான் கூட பயந்துட்டேன் போ. இல்ல அப்படியே அவங்க வந்தாதான் என்ன தப்பு? அவங்க என்ன சின்ன பிள்ளையா? இவங்க வெளியே சுத்துறாங்கன்னா இவங்க மேல உள்ள நம்பிக்கை தான் அவங்க வீட்டாளர்கள் விட்டுருக்காங்க. என் மனைவிக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்பி அனுப்பதான் செய்வேன். ஓ நம்பி அனுப்புவேன். ஊர் சுத்திட்டு வரவெல்லாம் எனக்கு மருமகளா இருக்க முடியாது. அவ ஒண்ணு ஊர் சுத்த போகலையே. சரி, உன் துணியில பேக் பண்ணு, கிளம்பலாம். டேய் எங்கடா கிளம்புற? எந்த நம்பிக்கையில நான் இவளை விட்டு வேலைக்கு போக முடியும்? டேய் சொத்த வாங்கி கொடுத்தவன் நீ, கொண்டு வந்தவன் எவனா ஒருத்தன். என்னடா எங்க மேல பள்ளி போட்டுட்டு பொண்டாட்டி கூட உல்லாசமா வாழன்னு பாக்குறியா? இங்க வாழறதுக்கு அப்ப இடத்துல இருக்கா, அதனால மேல போல பள்ளிய போட்டுட்டு போலான்னு பாக்குற. அப்படிதானே? போய் பேசாதீங்கப்பா, போய் பேசாதீங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தவன் நாதான், அதை கொண்டு வந்தது இவன் அண்ணன். இடையில எப்படிப்பா விஷம்? ஏன் உனக்கு கூட இவ்வளவு பிடிக்காது,
பிடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு கூட விஷத்தை வச்சு கொண்டுட்டு இவளை கட்டிக்கலாம் நடிக்கலாம். இல்ல அப்பன் தானே, இல்ல தெரியாம தான் கேக்கறியா? அப்பன் தானே. நான் இன்னொத்திய கட்டு நடிச்சிருந்தா இவ கிட்டே சொல்லிட்டு இவ கண்ணு முன்னாடியே கட்டிருப்பேன். நான் ஒண்ணும் கோலலாம் இல்ல. ஒத்தி கொண்டுட்டு இன்னொத்தி கூட வாழ்றதுக்கு நான் ஒண்ணும். நல்ல சிவனுக்கும் விக்ரமுக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. போத்தே விடாத. இங்க பண்ண மாதிரி நான் பண்ணுவேன் நினைச்சீங்களா? போட்டு உடைச்சுட்டாண்டி ரகசியத்தை. என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஆஹா, நல்ல சிவனுக்கும் விக்ரமுக்கும் வேற ஏதோ தொடர்பு இருக்கு. ஆஹா, இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் உணராத. நீங்க எல்லாம் மீறி போகும்போது உங்களே மாதிரி நான் இருப்பேன் நினைச்சீங்களா? அப்பா கெட்டவர் தான், அம்மா கெட்டவங்க இல்ல. நல்ல சிவ 5 அடி 7 அடி இருக்கும் போதே எனக்கு சந்தேகம் இருந்தது. கன்ஃபார்ம் ஆயிட்டு பாத்தியா? என்னடி சம்பந்தம் இருக்கும்? அதுக்குத்தான் இந்த விக்ரம் பையன் உள்ளவனுக்கு பயந்து சாவதான் பாத்துக்க. இப்ப காதல் மனைவிக்கு ஆபத்துனா எல்லாத்தையும் உழைக்கிட்டு இருக்க. அதானே இதுக்கு மேல என் பொண்டாட்டி நாங்க வைக்க மாட்டேன். எனக்கு அவ வேணும். அவ கடைசி வரைக்கும் எனக்கு வேணும். சீ, பொண்டாட்டி சுகத்துக்கு வழியில பொண்டாட்டி சுகத்துக்கு மட்டும் இல்ல நிரூபிச்ச வாழ்ந்த ரோகிணி அடிப்பட்டு 3 மாசம் படுக்கையில இருந்தப்போ என்ன ஒரு பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டா. என்ன மயக்கத்துக்கு நோக்கி கொண்டு வச்சுங்களேன். அவ என்ன பார்த்தாலே வாமிட்டு எடுத்தா. ஆனா இவ அதே கையால கிளீன் பண்ணிட்டு அதே கையால சாப்பிட்டா. ஒரு பெத்த தாய் பிள்ளைக்கு எப்படி பணிவிட செஞ்சுட்டு அந்த புள்ளைய அள்ளி அழைச்சு முத்தா கொடுப்பாளோ அதே மாதிரிதான் இவ என்ன பாத்துக்கிட்டா. தாய்க்கு அருவருப்பு தெரியாது, பிள்ளையோட அசிங்கம் அருவருப்பா தெரியாது. அவதான் தாய். அப்படிதான் என்ன பாத்துக்கிட்டா இந்த ரோகிணி. அவ இன்னும் என் கண்ணுக்கு தாயாதான் தெரியுவா. எனக்கு முடியாத போய் என்ன கவனிச்சுட்டு அவளுக்கு அடிமை இருக்காது. எந்த தப்பு இல்ல. இந்த உலகமே என்ன கைவிடலாம், இந்த உலகமே என்ன ஒதுக்கி வைக்கலாம். ஆனா என்ன ஒதுக்கி வைக்காத ஒரே ஒரு உறவு என் பொண்டாட்டி மட்டும் தான். அவளையும் உங்களுக்காக நான் இழக்க சொல்றீங்களா? எனக்கு யார் என் கூட இருக்காங்களோ இல்லையோ எனக்கு முக்கியம் இல்ல. என் பொண்டாட்டி என் கூட இருக்கணும். அவ ஏன் உசுரே எனக்குன்னு பிறந்தவா. நான் இங்க இருந்து கிளம்புறேன். இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வச்ச உன்னை பத்திர ரகசியம் எல்லாம் வெளியில வந்துடும். சொல்லட்டுமா? என்னடி ரகசியம் இருக்க போதே? இவன் ஏன் பயப்படுறான்? அப்படி சொல்லக்கூடாத தப்பு என்னவா இருக்கும்? நல்ல சிவன் பொறுப்பு பத்தி தான் மிரட்டுறா. எனக்கு நல்லா புரியுது. சரி வா, இப்பவே நம்ம மாமியார்ட்ட போய் சொல்லுவோம். அவங்க தான் ஏதாவது யோசிப்பாங்க. சீக்கிரம் வா. இங்க பாரு, சாயங்காலம் போல அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருனே. சரிங்க அத்தை. பச்சை தண்ணி கூட வாயில வச்சிடாத. சரிங்க அத்தை. பாரு, அவனை கூட்டிட்டு வந்துரு. அவனை தான் சொல்ல முடியும். என் உசுரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அத்தை. தாயே, உன் உசுரை காப்பாத்துறது நான் இல்ல, உன் புருஷன் தான். அவன் தான் கரெக்ட் நேரத்துக்கு வந்து தட்டி விட்டான். இல்லன்னா இன்னைக்கு 3 பேருமே போய் சேர்ந்திருப்போம். அவன் தெரிஞ்சுதான் தட்டி விட்டுருக்கான். ஆனா ஒன்னும் ஆவலேன்னு அசால்ட்டா நின்று இருக்கான். ஆமாத்த, அதான் வந்து தட்டி விட்டுருக்காங்க. அதை நீங்க விளையாட்டு காட்டினதை மறந்துட்டாங்க. இந்த காக்கா மட்டும் சாப்பிடலன்னா எதுனே தெரிஞ்சிருக்காது. சரி, நாங்க கிளம்புறோன்னு ரொம்ப நேரம் ஆயிட்டு. சரிங்க அத்தை. நல்ல சிவன், என்னமோ மறைக்கிற. இரு, அந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன்னையும் உன் புள்ளையும் ஒரே நேரத்துல ஆட்டி படைக்கிறேன். இந்த கோடிக்கணக்கான சொத்தை எனக்கு வசியம் பண்றேன். ரெண்டு பிள்ளைகளும் காலையிலே போனாலுவே சின்ன ஆளை காணுமே. வெளியில போனா இவளா நிக்க மாட்டாளுல. தமிழ் வேற ஒத்தையில கம்பெனிக்கு நிக்கா. தினேஷ் சும்மாவே தப்பா நினைப்பேன். ஏமா செம்பகவல்லி, ஏமா செம்பகவல்லி. அத்தை, கம்பெனிக்கு கிளம்பிட்டியாமா? ஆமா அத்தை. மீனாவும் மீனா குட்டி இப்பதான் போன் அடிச்சாலுவ. அவள கம்பெனிக்கு வந்துட்டாளுவலா. நானும் கிளம்புறேன் அத்தை. அவளோட தான் அங்க தேடிட்டு இருக்கேன். அத்தை, மீனாவும் மீனா குட்டி கம்பெனிக்கு போயிட்டாளுவலா. நானும் கிளம்புறேன் அத்தை. சரிம்மா, நான் இங்க கூட தேடிட்டு கிடக்கேன். அவள அப்பவே கம்பெனிக்கு போயிட்டாலும் அத்தை. அந்த பிள்ளை சாப்பிட்டுக்க மாட்டாளுல. இல்லத்த, குமாரு உரம் வாங்கறதுக்கு டவுனுக்கு போனாங்களாம். வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை சாப்பிட்டு தான் போயிருக்காளுவ. அப்படியா? சரிம்மா சரிம்மா. சரித்த, நான் கிளம்புறேன். அப்பா, நானும் பிள்ளைல எங்கேயோ போயிட்டாலும் நினைச்சு பயந்தே போயிட்டேன். பாறைக்காய் குழம்புக்கு பயந்து எங்கேயும் போயிட்டாலும். சின்ன பிள்ளைகள்கிட்ட தோத்துருதுமா. சின்ன பிள்ளை வெளியே அனுப்பினா கூட எனக்கு இவ்வளவு பயம் இருக்க மாட்டேங்குது. இவள 2 பேரும் ஒன்னா போயிட்டாள்வே. எனக்கு பயமா தான் இருக்கு. 2க்கும் விளையாட்டு பத்தி குறையவே மாட்டேங்குதே. என்ன குமாரு, இன்னைக்கு வயலுக்கு போகலையா? இந்த வாழைக்கெல்லாம் வெட்டுச்சனால வெட்டியாச்சா? அப்படி எல்லாம் வெட்டியாச்சுமா. இன்னும் கொஞ்சம் போல கொஞ்சம் பாக்கி கிடக்கு. அவன் கிஷோர் செல்லுக்கு அனுப்புனே, பாக்கலையா? அவன் கேஸ் வச்சுமா வெளியில எல்லாம் போயிருக்கான். அவன் ஜிபேக்கு தான் அனுப்புனேன். எவ்வளவு வந்துச்சு இந்த திருப்பி? 30 லட்சம் ரூபா வந்ததுமா. அப்ப இந்த வருஷம் வாழைக்காய் வெட்டு நல்லா இருக்கு அப்படிதானே? நல்ல மோசல்மா. 32 லட்சம் கிட்ட கிடைச்சதுமா. சரியா சரியா. அவன் கிஷோர் செல்லுக்கு நான் ஜிபே பண்ணி விட்டுட்டேன். சரிடா, அவன் வரட்டும் பாத்துக்கலாம். நீ சாப்பிட்டியா என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஹோட்டலுக்கு வாழைக்காய் போடுவேன். அவர் ஒரு 3 பார்சல் பிரியாணி இருக்கு கொண்டு போங்கன்னாரு. கொண்டு வந்தேன். மீனாவும் மீனா கொட்டி அப்பதான் வந்தாங்க. அவளுக்கு கொண்டு கொடுத்தேன். மிச்சம் 2 பிள்ளைகளுக்கு வச்சிருக்கேம்மா. நீ சாப்பிட்டியா என்ன?
செம்பலிங்கம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. சரியா சரியா. தெருப்பயில பாத்துட்டு வரேம்மா. ஏழுக்கு அந்த வயசாவது இந்த தெருவிளாட்டு உனக்கு போக மாட்டேங்குது. நீ போற மாதிரி அந்த பயிலுல போராடுவேன். அந்த நேரம் கோயில் பக்கத்துல இந்த பயிலுல கூட்டிட்டு வா போ. எப்பமா பாக்குறேன்? மதன பாக்குறேன். போயிட்டு வரேன். சரி சரி பாத்து போ, வம்பு எடுத்துறாத. சரிம்மா. என்ன கிளி வாசலே பாத்துட்டு இருக்கியா? என்ன ஒண்ணு இல்ல, குமார் வந்தா பேசிட்டு இருந்தேன். அவன் கிஷோர் ஒரு 32 டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான். உன் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விட்டா என்ன? உங்க அக்கௌண்ட் அனுப்பியிருக்கானா? இப்பதான் குமார் சொன்னா. இல்லங்க, அது உங்க அக்கௌண்ட்ல இருக்கட்டும், பரவாயில்ல. ஆல்ரெடி என் அக்கௌண்ட்ல நிறைய இருந்தது. அப்போ தமிழ் அக்கௌண்ட்டுக்கு மாத்திட்டா? அவ தமிழ் எனக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னா. தேன்மொழி அக்கௌண்ட்டுக்கு மாத்திருங்க. சரி, அப்போ தேன்மொழி அக்கௌண்ட்டுக்கே மாத்திடுறேன். சரிங்க. ஆமா, தினேஷை பார்க்க போனீங்களே, என்னாச்சுது? பார்த்தேன், அவன் கிட்டயும் பேசுனேன். என்ன சொன்னா? பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னங்க? இந்த நல்ல சிவன், வாசுகி, அஜய் எல்லாரும் ஹோட்டல்ல போய் தினேஷை பாத்துருக்காங்க. என்ன சொல்றீங்க? போனது மட்டும் இல்ல, நல்லா மிரட்டிருக்காங்க. என்ன சொல்லி? தினேஷை பிளாக்மெயில் பண்ணிருக்காங்க. தினேஷை பிளாக்மெயில் பண்ணதுக்கு அங்க என்ன இருக்குது? இருந்திருக்க கண்டுபிடிச்சிருக்கானுங்களே. என்னங்க சொல்றீங்க? ஆமா, தினேஷ் மறைக்கலாம் நினைச்ச விஷயத்தை இவனுக்கு கண்டுபிடிச்சி தினேஷையே மிரட்டிருக்கானுங்க. தினேஷ் தாமல் உள்ள தப்ப மறைக்கிறதுக்கு பொண்டாட்டிட்ட கோத்த காட்டியிருக்கான். இந்த தன்னை மாதிரியே எல்லாரும் இருந்துருவாங்களோன்னு தினேஷுக்கு பயம். உண்மை தெரிஞ்சா எங்க தமிழ் நம்மளை விட்டு போயிருவாங்க பயம். அதனாலதான் தமிழை எங்குமே விடாம தனக்குள்ளே வச்சிருக்கான். அந்த ரகசியம் வேற யாரும் அவன்கிட்ட சொல்லிட கூடாது. தினேஷ் அப்படி பண்ணிருக்கான். அவன் மட்டும் இல்ல, நம்ம பெத்ததும் சேர்ந்துதான். என்ன சொல்றீங்க? நம்ம வீட்டு மருமக்கமார் எல்லாம் பிரிச்சு இவங்க கொஞ்ச நாள் தனியா வாழ்ந்தாருங்களா? அது வருஷம் இருக்குமே. அப்பதான் இவனுங்க வேண்டாத வேலை நிறைய பாத்துருக்கானுங்க. என்னங்க சொல்றீங்க? தகாத தகவாசம் அதான் சிக்கியிருக்கான் தினேஷ். மாதனையும் சதிசையும் விட்டுட்டாருங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு தேவையில்லை. இப்ப தேவை தமிழ் தான். தமிழை டார்கெட் பண்ணணும் தான் இந்த வேலை நடந்திருக்கு. அதுல தினேஷ் சிக்கிட்டான். எந்த தன்னால தமிழுக்கு எதாவது இருமோன்னு தான் பயத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் போக்கிலே போட்டோம் விடு. ஆனா தமிழ் பாவங்க. ஆனா அவன் குடும்பம் எல்லாம் படுத்தல, எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். கூட வச்சிருக்கான், அவ்வளவுதான். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவனுக்கு பயம். சரி, கொஞ்ச நாளே சரியாயிரும், விட்டு பிடிப்போம். சரி, நானும் ஒரு கேஸ் விஷயமா சென்னைக்கு கிளம்புறேன். இப்பதானே வந்தீங்க? இங்க இருந்துட்டா மட்டும் நீ அப்படியே கலகலன்னு பேசுறா பாரு. என்னங்க? போடி, நீ எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. நானே கடைசி காலத்துல உன் கூட உட்காந்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். நீ எங்க இப்ப என்ன கவனிக்கிற? நான் என்னங்க கவனிக்கணும்? ஒண்ணு கவனிக்கண்டா. ஏங்க வாங்க உட்காருங்க, வாங்க பேசிட்டு இருப்போம். ஒண்ணும் கிடையாது. நான் அந்த வீட்டுல, நீ இந்த வீட்டுல. இதுக்கு நான் சென்னைக்கு போனா பெங்களூருக்கு போனா உங்களுக்கு கொசர் கொஞ்சமா இருக்குது. கொசர் இல்லாம முடியுமாடி? ஐயோ ஏங்க, குமார் இப்பதான் போனா, சும்மா இருங்க. அப்படியா? அப்ப வீட்டுல யாருமே இல்லையா? எதுக்கு? இல்ல, மீனா குட்டி அப்பவே கிளம்பிட்டாளுங்க. செம்பகொழி இப்பதான் பார்த்தேன். குமாரி இப்பதான் தோட்டத்துக்கு போறான். ஆல்ரெடி கிஷோர் வீட்டுல இல்ல. சரி, சும்மா அதை டூட்டிக்கு அதான் கேட்டேன். உங்களை போங்க. வைக்கப்படும் போது பழைய அண்ணக்கிளியா தான் இருக்க. நீங்க சென்னைக்கு கிளம்புங்க, போங்க. இதுக்கப்புறம் நான் எங்க போக? நான் சென்னைக்கு போனது இல்லையா? அதெல்லாம் போக வேண்டியது இருக்கு, கிளம்புங்க. அவ்வளவு பாத்துக்க. ஏற்கனவே 10 நாள் கழிச்சு தானே வந்திருக்க. இல்லடி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஏங்க, வீடு வேற திறந்து கிடக்கு, நீங்க போங்க. வர போறியா இல்லையா? வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஏங்க சரி, நீங்க போங்க, நான் வரேன். அதெல்லாம் முடியாது, வா வா. ஏங்க சும்மா இருங்க, நான் வரல. வர போறியா இல்ல? ஐயோ, சும்மாவே இருக்க மாட்டீங்களா? சரி போங்க, வரேன். கொஞ்ச நேரம் பேசக்கு டைம் கிடைக்கும். அதுவும் சரி, என் கைய பிடிச்சு நட. சரிங்க. இது எப்படி இருக்கு? குள்ளச்சி. நான் ஒண்ணு குள்ளலாம் கிடையாதா? குள்ளச்சி தண்டி என்ன கிளி. அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கேடி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க தான் அப்படியே இருக்கீங்க. எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்? அடிக்கடி வெளியூர் பயணம் ரொம்ப போறீங்களா? எதுக்கு? ஓய், இல்ல சும்மாதான் கேட்டேன். நீ பொறாம போறது கூட நல்லதா இருக்கு. சிரிச்சதெல்லாம் போதும், வாங்க. இப்ப என்ன விட நீ பாஸ்டா இருக்க. ஐயோ வாங்க. இப்பதான் இந்த செல்லம் மண்டாட்டியா நீ நடந்துக்கிட்டு இன்னைக்கு உன் கையால. சரி வாங்க. சூப்பர். நான் உனக்கு வேண்டதுக்கு தெரியுமா? என்ன? நீ நம்ம வீட்டுக்கு வா, நான் சொல்றேன். அந்த வீடு நம்ம வீட்லயே முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா, கடைசி காலத்துல நம்ம அந்த வீட்டுல வாழ போறோம். ஊரையே உன் கழுத்தை தாலி கட்டி இங்க இருந்து நான் அங்கதானே கூட்டிட்டு போவேன். அதுக்கு தானே நான் இங்க வராம இருக்க. நான் உன்னை அங்கதான் கூட்டிட்டு போவேன். இங்க பாரு, யார் தொந்தரவும் இல்லாம நீயும் நானும் அந்த முதுமையில சந்தோஷமா கை கோத்து பேசிக்கிட்டே அப்படியே வாழணும். சரிங்க. யாரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாது. பேர பேத்தி பிள்ளைகள் எல்லாம் பாக்குறதுக்கு இங்கதான் வரணுமே தவிர இங்கேருந்து ஒரு ஈக்காக்க கூட அங்க வரக்கூடாது. சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அங்க போயிடணும். சரிங்க. எல்லா பிரச்சனையும் முடிட்டோம். உன் கழுத்துல நான் தாலி கட்டணும். அந்த நாளுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை பழைய அன்னைக்கிலேயே நான் பார்க்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். கை கொத்துக்க. உன்னை தூக்கிட்டு போட்டா? ஒன்னும் வேண்டாம். இன்னும் என் உடம்புல பலம்லாம் அப்படியே தான் இருக்குது. தூக்கட்டா? வேண்டாம். அப்படின்னா வேணும்னு அர்த்தம். இரு, நான் தூக்கிட்டு போறேன். நீங்க பாருங்க, அதெல்லாம் விளையாட்டு வேலையாயிரும். சும்மா இருங்க, நம்ம கை கோத்து போகலாம். உங்க கையை இறுக பிடிச்சுக்கிட்டேன், அப்படியே என்ன கூட்டிட்டு போங்க.
என் அண்ணன் கிளி தான். அது எப்படி இந்த செல்வனுக்குன்னு இருந்த ஏன் எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா? அப்போ நான் அதிர்ஷ்டக்காரன் தானே. திறமையில, தைரியத்துல, பாசத்துல, அன்புல, அப்பப்பா பன்முகம் உனக்கு. அண்ணன் கிளி புருஷன் சொல்லிக்கல எனக்கு கொஞ்சம் பெருமைதான். இந்த ஒரு பிறவிலே நான் பிறந்ததுக்கான பதிப்பலன் நான் அடைஞ்சிட்டேன். இப்படி ஒருத்தி என் வாழ்க்கையிலயா? நான் உன்னை முத பார்த்த அன்னைக்கு நீ எப்படி இருந்த தெரியுமா? எப்படி அந்த ட்ரெயின்ல உன்னை நான் பார்த்தேன் பாரு, அதனால எனக்கு இன்னும் மறக்கவே முடியல. நீங்கள் தான் ராஜதுரையாட்டி இருந்தீங்க. அன்னைக்கு நீ இருந்த அழகு இருக்கு தெரியுமா? ஆனா சத்தியமா எனக்கு தெரியாது நீதான் எனக்கு பொண்டாட்டி வர போறேன்னு. நான் ஒண்ணு சொல்லட்டா? என்ன? நான் அத்தனைக்கே கவுந்தேன் தெரியுமா? கொஞ்சம் சைட் அடிச்சேன், ஆனா சின்ன பிள்ளையா இருக்கேன்னு விட்டுட்டேன். நீ பயந்து நடுங்கிக்கிட்ட என் பக்கத்துல இருந்து உட்கார்ந்த பாரு, எனக்குள்ள ஒரு கரண்ட் பாஸ் ஆச்சு பாரு. ஆனா சத்தியமா நினைக்கல தெரியுமா நீதான் எனக்கு மனைவியா இருவேன்னு. ஆனா உங்களையும் பாராட்டணும், என் பயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன அங்கிருந்து கூட்டிட்டு போனீங்களே. உங்க அப்பா எதிர்ப்பாடு தெரிஞ்சோம் தைரியமா கூட்டிட்டு போனீங்களே. ஊர் என்ன சொல்லணும் கூட பாக்காம தைரியமா என்ன கூட்டிட்டு போனீங்களே. கூட்டிட்டு போன போய் தானே இந்த அடக்கிளி எனக்கு கிடைச்சா. அழக்கிட இடமோ நீங்க தானே. அதனால மறக்கவே முடியாதுல்ல. மறக்கவே முடியாது. ஏன்டா சிரிக்கிற? அப்பாவே வந்த மாதிரி இருக்கு. ஒரு கண்ணாடி மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோயே, அப்படியே அப்பாதான். நிறையவே சொல்லிருக்காங்க, நீங்க வக்கீல் தானே கேட்பாங்க என்கிட்ட. நீ எல்லாம் 65 வயசுல அப்படி இருப்பியாடா? நமக்கு இப்பவுமே தொப்ப விடுது, நீ வேற. அவரு கட்டுக்கோப்பா வச்சிருப்பாரு உடம்ப. அவர் எல்லாத்துலயுமே டிசிப்ளினா தான் இருப்பாரு. அப்படியா? இந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அம்மாவை தவிர வேற யாரும் ஏன் எடுத்து பார்த்ததும் கிடையாது, எந்த ஒரு கெட்ட பொருளை வாயில் வச்சதும் கிடையாது. சூப்பர்ல. அதான் அப்படியே இருக்காரு. இப்பவும் 5 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவாரு பாரு. நாளா இழுத்து மூடிட்டு தூங்குவேன். அவர்லாம் அப்படி கிடையாது. நீ எதுக்குடா எக்ஸசைஸ் பண்ணணும்? நீதான் இன்னும் 1 வருஷத்துல கலெக்டர் ஆயிருவியா? எல்லாம் உன் தயவுல தாண்டா இருக்குது. இந்த கேஸ முடிச்சிருவலடா. சின்ன பையதாண்டா நீ. முடிச்சிருவேன். முடிச்சிடணும் பாத்துக்க. சார் பொடுத்த சார். என்ன சார்? சார் தப்பிச்சு போன கொலையாளி நம்ம ஊட்டி பக்கத்துல இருக்க பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்கதா நியூஸ் வந்திருக்கு சார். தகவலை செக் பண்ணீங்களா? சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். அவன் அங்கதான் இருக்கான். அவன் மச்ச பெரிய அரசியல்வாதியா, அதனால அவரு தயவுல அவரு ஹோட்டலே தங்கி இருந்திருக்கான். தூக்குறேன், தட்டி தூக்குறேன் சார். ஆனா இது அரசியல்ல பெரிய அரசியலா இருக்கும் போலுக்க சார். எவனாதான் நமக்கு என்ன சார்? ஆளுங்கட்சி சார். பயப்படாதடா, நான் அவனை தட்டி தூக்குறேன். சார் கொஞ்சம் பார்த்து கை வைங்க. எவனுக்கும் நான் பயப்பட அவசியம் இல்ல, அவனை நான் தட்டி தூக்குறேன். இவனெல்லாம் தூக்கி கை காலை உடச்சு போட்டாதான் சரியாடுவேன். இவனா இது வெளியிலே வரக்கூடாது. அந்த அளவுக்கு கை காலை நுரிச்சு போட்டணும். என்ன அரசியல கட்டி மாத்தி பாக்குறாங்களா என்ன? சார் இப்ப இந்த கேஸ் எடுத்துக்கிறது கிஷோர் சார் தான் தெரியும், பாத்துக்கிடுங்க. ஆபத்து வந்தாலும் இவருக்கு தான் வரும். என்ன பத்தில எனக்கு பயம் இல்லடா. இவன் என் தம்பி, இவனை எப்படி பாக்கணும் எனக்கு தெரியும். சரி நீங்க செட்டில் ரெடி பண்ணுங்க, நான் வரேன். ஓகே சார். எல்லா ஆயுதமும் பக்கமா இருக்கட்டும். அவன் எது தப்பிக்கவே கூடாது. தப்பிச்சா நீங்க யாரும் துணியா இருக்க முடியாது, பாத்துக்கிடுங்க. இல்ல சார், எல்லாம் பக்காவா பண்ணிடுறேன் சார். நீ ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது, புரியுதா? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது. அவனை பிடிச்ச உடனே நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். உடனே வெளியில வா. எப்படி உடனே போலீஸ் பத்திரிக்கை எல்லாம் சுத்தி வளைப்பாங்க, அதனால கரெக்டா நீ அங்க நிக்கணும், புரியுதா? இந்த கேஸ புடிச்சது நீ தான் இருக்கணும், புரியுதா? அது எப்படிடா ஓ ஒழிப்பு? டேய் இந்த கேஸ் நான் தான் புடிச்சேன்னு தெரிஞ்சது நம்ம 2 பேருக்கு உள்ள வச்சிருவாங்க, பாத்துக்க. நான் அவனை தூக்குன உடனே உனக்கு போன் அடிப்பேன். அடுத்த செகண்ட் நீ அங்க நிக்கணும், புரியுதா? ஓகேடா. டேய் பாத்து போடா. இல்லன்னா நானும் கூட வரட்டுமாடா? வேண்டாம், அவனுக்கு எவ்வளவு நல்லவனா இருக்க மாட்டான். உன்ன மாதிரி பலவீனமான தூக்க நினைப்பாடுங்க, வேண்டாம். தேன்மொழி வேற கன்சீவா இருக்கா, வேண்டாம். அதுக்காக நான் போலீஸ்க்கு வந்தேன்டா. நானும் வரேன்டா. நான் சொன்னா கேளு. நான் எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன், வா. ரூமை விட்டு வெளியில வந்த எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நானும் வரேன்டா. வேண்டாடா, சரிப்படாது, சரியா? துப்பாக்கி சொல்லி தான் நடக்கும், தேவைப்படாது, நீ இரு. நான் வரேன்டா. ரூமை விட்டு வெளியில வந்த உயிரை பணைய வச்சு பிடிக்க போறது இவன். வேற புகழ் எனக்கா? ஏய் நீ ஒரு பிளான போடு, நான் ஒரு பிளான போடுறேன். வேண்டாண்டா, உன் உழைப்பு எனக்கு வேண்டாம். எங்க அம்மா பிள்ளைன்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக என்ன கூட வந்து தம்பியாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டானே. உங்க பாசத்தை அடிச்சுக்கவே முடியாதுடா. என்னடி? ஒண்ணு இல்லைங்க. வேண்டாடி, நீ வடிச்ச கண்ணீர் எல்லாம் போதும். இதுக்கு பிறகு என் முன்னாடி நீ அழாதடி, என்னால தாங்கிக்க முடியாது.
கண்ணீரத்தோட நீ கண்ணீரத்தோட அல்லாதடி சந்தோஷமா இரு. என் தோலை சாஞ்சிட்டு வா. இந்த வயசுல நமக்கு தேவை அன்பும் பாசமும் ஆதரவும் தான். உனக்கு நான் எனக்கு நீ. ஏழு கல்ல வயசாகுது இப்ப போய் இப்படி சீ, இது ஊருக்கெல்லாம் இலக்கியானோ பேசுது. என்னமோ இப்பதான் இவங்க புதுசா கல்யாணம் முடிஞ்ச 16 வயசு ஜோடி. சீ, பேர பேத்தி எடுத்து பேர பேத்திகளுக்கு கல்யாண வயசு வந்துட்டு இப்ப போய் இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்ல. இதுல வேற இவங்க அம்மா அப்படி எங்க அம்மா அப்படி இப்படின்னு பீத்து வேலை கிசாருக்கு. சீ, இந்த அம்மாக்கு பிறந்துகிட்டுதான் இப்படி படுதைகளாகும். கொஞ்சம் கூட நாகரிகமே இல்ல. நடு வாசல்ல சீ, இந்த கருமத்தெல்லாம் பாக்கணுடைய தடை எழுத்து. என் குழந்தைக்கு வளரவே கூடாதுப்பா. சீ, என்ன குடும்பம் இதெல்லாம். கொஞ்சம் கூட இந்த வீட்டுல யாருக்குமே நாகரிகமே இல்ல. எல்லாம் இப்படிதான் இருக்குது. அன்னைக்கு மதர்ம வேணா செம்மகலியத்தை நடு வாச வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஐயோ சீ, எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிழவிதான். இத பார்த்துதான் எல்லாரும் இப்படி இருக்காங்க. சீ, துப்புற மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணுக்கு எத்தனை உறவு சுத்தி இருந்தாலும் அவ கட்டின கொடுக்குற பாதுகாப்பு அன்பு மாதிரி எந்த உறவாலையும் கொடுக்க முடியாது. அதை நான் நல்லா உணர்ந்தவ. இளமையில அவ புருஷ தெய்வம் இருக்கோ இல்லையோ, முதுமையில கண்டிப்பா அவ புருஷனோட துணை தேவை. 21-25 வயசுல எல்லா உறவும் அவளை சுத்தி இருக்கும். ஆனா 60-70 வயசுல பெத்த புள்ள கூட இருக்காது. அந்த நேரத்துல ஒட்டுமொத்த உறவுடைய பாசத்தையும் கொடுக்கறது கட்டினவன் மட்டும்தான். அதுல கொஞ்சம் கூட காமம் இருக்காது. அதுல உண்மையான பாசம் மட்டும்தான் இருக்கும். அந்த பாசம் எனக்கு வேணுங்க. அந்த உண்மையான பாசம் எனக்கு வேணும். நிச்சயமா கிடைக்கும். ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஆணுக்கும் அப்படிதான். முதுமையில கண்டிப்பா ஒரு மனைவியோட துணை தேவை. அப்படி முதுமையில அவன் மனிதன் அவன் கூட இல்லைன்னா அவனே மாதிரி ஒரு துருஷ்டசாலி உலகத்துல யாருமே இருக்க முடியாது. நீ எனக்கு வேணும். நீ என் முதுமையில எனக்கு கூட இருக்கணும். நாம பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதுங்க. இனி நம்ம ரொம்ப வருஷமா வாழ போறோம். எதுக்கு பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு? போதும், பிரிஞ்சு சண்டை போட்டு சேர்ந்து போதுங்க. இனியாவது பொறுப்பெல்லாம் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ரெண்டு தனியா போயிடலாங்க. சரி அண்ணக்களே, அதுக்கான ஏற்பாடுல நான் பண்றேன். சரிங்க. என்னடி இன்னைக்கு தங்கி எடுத்து போட்டுட்டியா? ஊரே மிரண்டு இருக்குமே. இது கம்பெனிக்கு தானே போறேன்ட்டு போனேன். போனே மீனா குட்டி மார்க்கெட்டுக்கு போட்டு இருக்குன்னு போயிட்டா. அத நான் வீட்டுக்கு வந்துட்டேன். செம்பவளி பதன போறா. பாவத்து குழம்பு வச்சிருக்கா. அப்படி நீங்க சாப்பிடலையாங்க? பிரியாணி சாப்பிட்டோம். இல்ல வயிறு பசிச்சது. அத வீட்டுக்கு வந்தேன். ஏமா தேன்மொழி. என்னத்த எதுக்கு கூப்பிட்டீங்க? அம்மா இந்த பசியா வந்திருக்கா பாரு. இதுக்கு சோறு போட்டு கொடுமா. ஏ அவ என்ன பச்சை நொல்லையா? அவளுக்கு நான் சோறு போட்டு கொடுக்கறதுக்கு ஏன் போட்டு திங்க தெரியாது? மாமனார் மாமியார்னா இப்படித்தான் இருக்கணும். இப்படி இருக்க வீட்டுல தான் மருமகளும் அவனும் சந்தோஷமா இருக்க முடியும். பாசம் காதல்னா என்னன்னு தெரிஞ்சாதானே வந்திருக்கவே அப்படி இருக்க முடியும். மாமனார் மாமியார். என் தங்கமே, உன்ன மாதிரி வீட்டுக்கு 2 மருமக இருந்தா நல்லா இருக்குமா? இசிட் மாமனாரே. இசிட் மருமகளே. ஓ மை காட். எஸ் எஸ். ஐயோ. இது செல்ல மருமதா. என் வாரிசு. ஆமா, கொஞ்சதுக்கு வாரிசுக்கெல்லாம் அவ வேணும். கெட்டு வேலை செய்துக்கு மட்டும் இல்ல. சேத்த போடி, நான் கை கால் அலம்பிட்டு வரேன். சரி. இவளுக்கு தேன்மொழின்னு வச்சதுக்கு கொடசிலின்னு பேர் வச்சிருக்கலாம். பொருத்தமா இருந்திருக்கும். சோறு போட்டு தர லட்சணத்தை பாரு. அப்பா இவ கையில வாங்கிட்டு இருந்தா என் உடம்புலே ஒட்டாது. ஐயோ ஐயோ, விடு விடு, அவ அப்படிதான். ஓய் மாமியாரே, ஏன் ராங்க சூஸ் பண்ணுனீங்க? அப்படி சொல்லக்கூடாது. இல்ல மாமியாரே, எல்லாம் சரியா சூஸ் பண்ணீங்க. இதுல மட்டும் கோட்டை விட்டுட்டீல. படிப்புல ஏமாந்துட்டா. அதான பார்த்தேன். படிப்பா நினைச்சேன். அவ எங்க காலேஜுக்கு போறா? சரி விடு, அவளுக்கா புரியும் போது தெரியும். இப்ப நம்ம சொன்னா அவளுக்கு புரியாது. கரெக்டா சொன்னீங்க மாமியாரே. சரி மாமியாரே, நான் மில்லுக்கே போறேன். நீ சாப்பிடலையா? அதான் சொன்னேன், இவ கையால தின்னு அவ்வளவுதான். நான் ஏற்கனவே வளைச்சில்லாம இருக்கேன். அப்பப்ப சோத்த தின்னாதான் கொஞ்சம் வளருவேன்னு தின்னுட்டாளுவேன். அது இந்த எல்லாம் வாங்கி தின்னோம்னா என் உடம்புல ஒட்டாது. நான் போறேன். ஐயோ ஐயோ. எங்க போமா நம்ம? சரி வா போலாம். எப்ப பாரு என்ன பத்தி இப்படிதான் பேச வேண்டியது. இருங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஆப்பு வைக்கிறேன். என்ன மெசேஜ்? பேங்க் மெசேஜ் மாதிரி இருக்குது. என்னது? கிஷோர் என் அக்கவுண்ட்க்கு 32 லட்சம் அனுப்பியிருக்காங்க. ஓ, தொட்டிக்கு பணத்துல ஏதோ லம்பா கிடைச்சிருக்கு. அதான் யாருக்கும் தெரியாம எனக்கு அனுப்பியிருக்காங்க. இப்ப என்ன பண்ண? 32 லட்சம். 32 லட்சம். கிஷோரை நம்ப முடியாது. அம்மா மேல பாசத்துல அம்மா அக்கௌண்ட்டுக்கு மாத்துன்னு சொல்லிடுவாங்க. இத உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமே. யார் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண? என் அக்கௌண்ட்ல இருந்தா திரும்பி கேப்பீங்க.
நாளைக்கு நம்ம பிள்ளை எதிர்காலத்துக்கு வேண்டாம். என் பிள்ளை என்ன பண்ணுவா? எல்லாத்தையும் தான தர்மம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கானே இந்த வீட்டுல மெம்பர்ஷிப் அதிகம். இப்ப போதா கரைக்கு அந்த பொண்ணு தர விக்கி எல்லாரும் வேற தத்து இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த சொத்துல பங்கு உண்டா? எல்லாத்துக்கும் பங்கு படுறத விட இங்க என்ன வெறுங்கையா நக்கிட்டு போக முடியும்? அங்க அவளுக்கு பங்கு வச்சிருக்க இங்க என்ன இருக்கும்? பொண்ணு தர பிள்ளை, விக்கி பிள்ளை, தருண் பிள்ளை, அவங்க பிள்ளை, இங்குள்ள பிள்ளைங்க, அப்பப்பா அப்படின்னு சொத்து போச்சுன்னா என் பிள்ளைக்கு ஒண்ணு சேராது. இந்த 32 லட்சத்தாச்சு நான் ஏதாவது பண்ணி சாதிக்க போறேன். இந்த 32 லட்சத்தை மூலதனமா வச்சு நான் ஒரு பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா போறேன். இந்த கிஷோர் நம்ப முடியாது, பொழைக்க தெரியாத ஆளு. எடுத்த வீட்டையே வித்து அம்மா பேர்ல அக்கௌண்ட்ல போட்ட ஆள் தானே. இல்ல இல்ல, இது லைக் பண்ணாது. இத உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமே. யார் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண? யார் பேர்ல பண்ணா சேஃப்டியா இருக்கும்? அம்மா பேர்ல பாதி, அண்ணன் பேர்ல பாதி, அப்பா பேர்ல பாதி போட்டுற வேண்டியதா. இப்ப நம்ம அக்கௌண்ட்ல தான் அவங்களுக்கு போட்டாலும் அவங்களுக்கு பார்க்க தெரியாது. அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு கிடக்குனே அவங்களுக்கே தெரியாது. அவங்க அக்கௌண்ட்ல போட்டு வச்சுட்டு நமக்கு எப்ப தேவையோ அப்ப எடுத்துக்கலாம். இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 32 லட்சம் அப்பாடா அனுப்பியாச்சு. 32 லட்சம் எனக்கு கிடைச்சிருக்கு. 32 லட்சம் கிடைச்சிருக்கு. அவங்கதான் போன் அடிக்காங்க. பணத்தை அனுப்பியிருக்கேன், பத்திரமா வச்சுக்கேன்னு. என்னங்க? என்ன எப்படி இருக்கா? இருக்க. உங்க பிள்ளைதான் உங்களே தட்டிட்டு இருக்கா. அப்பா சீக்கிரம் வந்துருவேடே சொல்லு. என்னங்க சாப்பிட்டீங்களா? நான் ஹோட்டல்ல தான் உட்கார்ந்திருக்கேன். பொண்ணு தான் வெளியில போயிருக்கான். நான் சாப்பிட்டுட்டேன். இப்படி கேஸ் இன்னைக்கு முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அப்படியா? என்ன பொண்ணு தர இந்த கேஸ்ல இறங்கிருக்காருன்னா 3 நாள்ல இழுத்து அடிக்க மாட்டான். குத்து மதிப்பா 3 நாள் ஆகும் தான் சொன்னேன். அவன் வந்த நினைக்கே வேலையை முடிச்சிட்டான். அவன் மூளைய மாதிரி இங்க யாருக்குமே கிடையாது. அவன் கிரிமினலு ஈஸியா முடிச்சிருவான். நான் நைட்டுக்குள்ள வாரேன் சரியா? டிவி எல்லாம் பாரு, என் போட்டோ எல்லாம் வரும். சரிங்க. ஐயோ முக்கியமான சொல்ல பார்த்துட்டேனே. என் அக்கௌண்ட்ல இருந்து 32 லட்சம் இருக்குமே. ஆமா. எப்படிங்க? யாரு? அது அப்பா என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனது. உங்க அப்பா அனுப்புனதா? ஆமா, அம்மா பேருக்கு அனுப்ப முடியாதா, அதனால அப்பா என் பேருக்கு அனுப்புனாங்க. என் அக்கௌண்ட்லயும் வைக்க முடியாது. அதான் உன் அக்கௌண்ட் சும்மா தானே இருக்கு. அதான் உன் அக்கௌண்ட் அனுப்பி போட்டேன். என்ன சொல்றீங்க? உன் அக்கௌண்ட் சும்மா தானே இருக்குது. அதுக்கு அது இப்ப வயக்காட்டுல உள்ளது. குமார் என்ன வாழை வெட்டினது. இனிமே அதுல இருந்துதான் மத்த விவசாயத்தை பாப்பான். உன் அக்கௌண்ட் சும்மா இருந்ததா சரி அதுல போட்டுட்டேன். அவனுக்கும் அடிக்கடி தேவைப்படும். நாத்து போறதுக்கு, உரம் வாங்கி போறதுக்கு அக்கௌண்ட் வந்து எடுத்துட்டு வரல. அதான் உன் அக்கௌண்ட்ல போட்டு விட்டேன். அவன் குமார் இப்பதான் போன் அடிச்சான். நாத்து போறதுக்கு பணம் வேணுமா. அதான் இருந்து 1.5 லட்சம் ரூபாய் அனுப்ப சொன்னான். ஏன்னா அவன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவன் நம்பர் உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். சரி எனக்கு ஒரு போன் வந்து கட் பண்ணு. ஐயோ, குமார் மாமா பணமா? இப்ப நான் குமார் மாமா அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணத்தை அனுப்புவேன்? எல்லாத்தையும் எங்க வீட்டு பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேனே. ஐயோ, இப்ப என்ன பண்ண? இது மட்டும் இப்ப வெளியில தெரிஞ்சா என் நிலைமை. இப்ப கிசருக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சா என் நிலைமை. அம்மாக்கு போனை போட்டு அதை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுவா. அவசரப்பட்டுட்டேனே. போச்சுது, எல்லாம் போச்சுது. ஐயோ, இப்பதானே பண்ணணும், உடனே பண்ண முடியாத. ஐயோ சத்த. ஐயோ